நான் வேற தப்பான நோக்கத்தோட எதுவும் பேசலையே. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்ட? அந்த கார்த்தியை மேரேஜ் பண்ணி ஏன் இருந்துச்சு மேடம். ப்ளஸ் 2 படிக்கிற பையனோட பேசிக்கிட்டு இருந்தது. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மேடம். என்னம்மா பிரச்சனை? காலேஜ் போயிட்டு இருந்தேன் மேடம். 3 வருஷம் முடிஞ்சிச்சு. அரியர் 4 அரியர் இருக்கு மேடம். வீட்டில் இருந்துக்கையில் எங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு ஆற்று ப்ராப்ளம் வந்து சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தேன் மேடம். அந்த பையன் வந்து மோட்ரு ஏதோ போட்டிருக்கு. அந்த பையன் யார் கூட எந்த ஊர்னு கூட நமக்கு தெரியாது. அங்கேருந்து சும்மா பேசிக்கிட்டு நம்பரை அவன் கொடுத்துருப்பேன், இல்லை இது கேட்டுச்சாங்கிறது அது தெரியல மேடம். ஓ நீ படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபோனை வச்சிருந்தேன். அதனால தான் அரியர் வந்திருக்கு. அரியரை பத்தி சொல்லவே இல்லை. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அரியர் முடிக்கல. நீ வேற மாப்பிள்ளை பார்த்தனால நான் இங்கே வந்தேன். நீ அரியர் ஏன் அரியர் வச்ச? அரியர் முடியும். அரியர் எனக்கு முடிக்க தெரியும். கஷ்டப்பட்டு அவங்க வீட்டு வேலை படிக்க வைக்கிறாங்க. படிக்கிறத தவிர மத்த எல்லாம் பண்ணுங்க. உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? டெய்லி நான் வீட்டு வேலை பார்த்து இவ்வளோ படிக்க வைக்கிறேன். நம்ம தான் படிக்க வைக்கிறேன். வீட்டுக்காரர் இந்த பிள்ளை 5 வயசு அது கீழே விட்டுட்டு போயிட்டாரு மேடம். நான் வீட்டு வேலை இன்னைக்கும் கேளுங்க மேடம், எல்லாத்தையும் கேளுங்க மேடம். தெரியாது. அழகப்பா காலேஜ் சேர்த்துட்டா கூட பஸ்ல போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லி பக்கத்துல காலேஜ்ல சேர்த்து. சின்ன பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாளா? ஆமா மேடம். அதெல்லாம் லவ் பண்ணுச்சுன்னா அது வந்து இது ஏதோ போதை மாதிரி ஏதோ இதில் இது பண்ணி கொடுத்துட்டு கல்யாணம் அப்புறம் சொந்தத்தில் கல்யாணம் பையன் இறந்து போயிட்டேன். கூட்டிக்கிட்டு போன பையன் இறந்து போயிட்டான் மேடம். எப்படின்னா அவங்க அம்மா அப்பா இவன் வந்து சரியில்லைங்கிறது தெரியும். நல்ல பொண்ணு லைஃப் போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவுமே கொண்டு விட்டான் மேடம். போன வருஷம் வீட்டிலேயே குத்தி கொண்டு விட்டாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கையை பிடிச்சிருக்கோம் சரி சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கல வீட்டில் வச்சு கொண்டு விட்டா. கடப்பாறையில் இதே குத்தி அதில் குத்தி கொண்டு விட்டா. ஜெயிலில் இருக்கு ஒரு மாதிரி ஜெயிலில் இருக்காங்க. அவங்க ஜாமீனில் வந்துட்டா 3 மாதம் ஆகி ஜாமீனில் 1 வருஷம் ஆச்சு மேடம். அது 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஜாமீன்லேருந்து அவங்களே வெளியில் வந்துட்டாங்க. உங்க பொண்ணு அப்புறம் நான் சொந்தக்கார பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் மேடம். தெரிஞ்ச கட்டிக்கிட்டேன். தெரிஞ்சு என்ன மனுஷன் தெரிஞ்சு அங்கேருந்து கையெழுத்து போட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பையன் அங்கே வந்து பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துச்சு மேடம். இப்போ 4-5 மாதம் குழந்தை பிறந்து அது வாட்ட உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அது லைஃபை இழுத்து விடுது மேடம். அவள் கோயம்புத்தூர்ல இருக்கா மேடம். அவங்க எதுக்குமே வரல. நம்ம இந்த பொண்ணுடைய லைஃப் போயிருந்தா அவங்க இங்கே வரவும் விடலை. நாங்கள் அந்த பையன் நல்லா வாட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டு மேடம். கேளுங்க மேடம். தலை சீவி ஒரு பாத்திரம் விளக்கி கேஸ் அடுப்பு லைட்டு சிலிண்டர் கேஸ் வந்து லைட் அடிக்க தெரியுமான்னு அடிக்க தெரியும் மேடம். வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல நீங்க வந்து பண்ணி வச்சிருக்க தைரியத்துல வந்திருக்கோம். அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன் மேடம். நான் யாரும் எனக்கு பண்ணிக்கிற இஷ்டம் இல்லை மேடம். எனக்கு இல்லை சாவு சாவும்ல. நீங்க என்னவே கட்டி கொடுக்க போறீங்க. அது அவளுக்கு பிடிச்ச பையனா கட்டி வைங்களேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாய்ப்பில்லை ராஜா. பிரச்சனைக்காலாம் இல்லை. ஜாதியை பார்த்துட்டு இருக்காங்க மேடம். அவங்க அதை பார்த்து அடிக்கடி இதுதான் பேசுது மேடம். நம்ம கேஸ்ட் பையன் விரும்பாம வேற கேஸ்ட் பையன் விரும்பிக்கின்னு அடிக்கடி குத்தி குத்தி காமிக்கிறாங்க மேடம். நீ அதை இருக்க பிடிக்காம வீட்டை விட்டு கிளம்பி வந்தேன். ஜாதிகளா இல்ல மேடம். நீங்கள நானும் ஜாதியோடயா பிறந்தோம்? சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னம்மா? நாச்சம்மையும் லட்சுமி ராமகிருஷ்ணன் ஜாதியோடயா பிறந்தோம்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சொல்லுங்க மேடம். மேடம் ஒவ்வொருத்தரும் மேடம் ஒவ்வொரு இடத்துல போற இடம் பூரா ஒவ்வொருத்தலையே சொல்லிக்கிட்டு இருக்கு மேடம். நீ இல்ல புரியல. ஆரக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தனை சொல்லிச்சு மேடம். அதெல்லாம் இல்ல. நான் இந்த பையனை ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வந்துருச்சு மேடம். அந்த பையனை நான் சொல்லியிருக்கேன். வேற இந்த பையனை நான் சொல்லல. என்னடா நடக்குது இங்க? காரைக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல நீ யார சொன்ன சொல்லு சொல்லி. அதெல்லாம் 1 மாசம் கூட அந்த பையன் என்கிட்ட பேசுறேன். போலீஸ் ஸ்டேஷன் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு 10-15 நாள் பேசிட்டு அவன் விட்டுட்டான். 10-15 நாள் நீ ஏன் பேசுன? என்ன மேடம் அவன்கிட்ட? நான் வந்து தப்பாலாம் எதுவும் பேசலையே மேடம். ஒரு ஃப்ரெண்டா தான் மேடம் அவன்கிட்ட நான் பேசினேன். சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்கு. அவனுக்கு வயசு கம்மி மேடம். நான் தேர்ட் இயர் படிச்சிருக்கேன். அவன் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருந்தேன். வயசு சரி இருங்க சரி 15 நாள் ஃப்ரெண்டா பேசினேன். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனேன்? இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? என்ன மேடம்? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனேன்?
அந்த பையன்ட்ட கேட்டேன் மேடம், மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் மேடம். நீ கேட்ட? என்ன மேடம்? நீ கேட்ட? அந்த பையன் தான் மேடம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அப்ப ஃப்ரெண்ட் இல்ல, கரெக்டா? ஆனா அந்த பையன் நான் வேற தப்பாத நோக்கத்துல எதுவும் பேசல. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்ட? அவன் வேற ஒரு பொண்ணு விரும்பிட்டான் மேடம், அதனால என்னை பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நீ ஏன் கேட்ட? ஏன் கேட்ட? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ளமா. அந்த பையன் பேர் என்னது? அந்த பையன் பேர் நந்தகுமார். இந்த பையன் பேர் என்னது? இந்த பையன் பேர் கார்த்தி. 2 பேரா மாமி? இந்த பையனை கார்த்தி எவ்வளவு நாளா தெரியும்? கார்த்தி நான் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் மேடம் 2013 ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு அப்ப நந்தகுமார் பாக்குறதுக்கு முன்னாடி கார்த்தியை தெரியும்? கார்த்தி தான் மேடம் தெரியும் எனக்கு. 2 கார்த்தியை தான் பிடிக்கும். கார்த்தி தான் மேடம் பிடிக்கும். அப்புறம் ஏன் நந்தகுமார்ட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்ட? என்ன மேடம்? என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல. போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன சொன்ன? அந்த பையனை பண்ணி வைங்கன்னு சொல்லி கேட்டேன். நந்தகுமார் ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன். உன்னை என்ன பண்ணலாம்? உன்னை இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? என்ன பண்ணலாம்? கார்த்தியை 2 வருஷமா தெரியும் சொல்ற, ஆனா நந்தகுமார கல்யாணம் பண்ணலாம் பண்றியா கேட்டிருக்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிருக்க. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? நந்தகுமார்ங்கிற ஒரு கேரக்டர் உன் லைஃப்ல இருந்ததே என்கிட்ட இவ்வளவு நேரம் சொல்லல. அரியர்ஸ் இருக்கிறது சொல்லல. என்னதான் உனக்கு பிரச்சனை? போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த பையனையும் மேரேஜ் பண்ணி வைங்க மேடம். எனக்கு அந்த கார்த்தியவே மேரேஜ் பண்ணி வைங்க. ஏன்? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அப்ப நந்தகுமார் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மேடம் போய் 1 மாசம் இங்கே இருந்துச்சு மேடம். ப்ளஸ் 2 படிக்கிற பையனோட பேசிக்கிட்டு இருந்தது. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மேடம் பொய் சொல்லக்கூடாது மேடம். நான் என் பிள்ளைங்க சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. உன் சூத்தறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. என்ன சொன்ன? அவனை வேணான்னு சொல்லிட்டேன். நான் இவனாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வேணாங்கிறியான்னு கேட்டேன். சத்தியமா போய் அப்படி சொல்லவே ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். உங்க பேர் என்னது? சொல்லுங்க கார்த்தி, என்ன வேலை பண்றீங்க? வேலை ஜிஹெச்ல பிளம்பிங் வேலை பார்த்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஓ அப்படியா விஷயம்? இந்த பொண்ணு எப்படிப்பா தெரியும்? இங்கே ஜிஹெச்ல அவங்க பாட்டி முடியல வந்து சேர்த்தாங்க. அப்போ பழக்கம். ஓ, உங்களுக்கு என்ன வயசு? 20 வயசு. இந்த பையனை கல்யாணம் பண்ணன்னு சொல்றேன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு லைஃப்ல. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டீங்க? தெரியல அப்படி சொல்றாங்க. ஆனால் ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் ஒன்றும் பால் பிளாக்மெயில் பண்ணுறாளா? காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி சரி, இந்த பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறேன்? இல்லை அதெல்லாம் வேணாம். ஏன்பா? வீட்டு கஷ்டத்தை நினைக்கும் போது இதெல்லாம் என்ன மனுஷன்? வேணாம். இப்போ லவ் பண்ணும்போது அதெல்லாம் யோசிக்கலையா? தெரியாமல் பண்ணிட்டேன். அப்படியா? நீ ஏன் கேள்வி வந்துட்ட? அப்படிதான் நீ லவ் பண்ண. கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கத்தில் லவ் பண்ணியா வேற என்ன நோக்கத்தில் நீ லவ் பண்ணேன்னு சொல்லு. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கலன்னா என் சாவுக்கு காரணம் நீ தான் வாக்குமூலம் எழுதி கொடுத்து நான் சத்தியமா செத்துருவேனா? என்னம்மா? அம்மா பார்த்து பேசு. என்னம்மா? நான் உண்மையிலே செத்துருவேன். சாவு சாவும்ல செத்த பையன். ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க? எதனால?